உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆரம்பிக்க போகுது. இந்த குரு பயிற்சி அப்படின்னாலே மக்கள் ரொம்பவே ஆர்வமாக காத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா குரு பகவான் அப்படின்னாலே ஒரு சுபமான ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்காரு. இந்த குரு பகவான் அனைத்து மக்களுக்கும் எந்த மாதிரியான ராஜ யோகத்தை கொடுக்க காத்திருக்காரு? குரு பகவான் பொதுவாகவே ஜூன் 2 கடகத்தில் உச்சம். குரு அப்படின்னாலே என்ன அப்படின்னா சகல செல்வங்கள்னு அர்த்தம். இப்போது இந்த வருஷம் வேறு உச்சம் பெற்ற குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரார். அதனால் யார் யாருக்கெல்லாம் இவர் செல்வ வளங்களை தரப்போகிறார், யார் யார் வீட்டிலெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் மகிழ்ச்சி குடும்பம் ஒன்றிணைய போகுது அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சமஜி, கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் கொடுக்கக்கூடிய ராஜ யோகங்கள் என்னென்ன? கன்னிராசி இந்த கன்னிராசி அப்படின்னால பொதுவாக கன்னிராசினால நான் சிரிப்பேன். காரணம், உலகத்தில் காதல் அப்படிங்கிற விஷயத்துக்கும் இந்த கன்னிராசிக்கும் ரொம்ப தூரம். அது என்னமோ தெரில, எல்லாமே எனக்கு இருக்குது சார். ஆனால் நான் லவ் பண்ணுற பையன் என் பக்கத்துலேயே இல்லை, அவன் எங்கேயோ இருக்கார். தூரத்து நிலவு தான் என் வாழ்க்கையே. இந்த நிலாவை யாராவது பிடிச்சிட்டு பக்கத்தில் வைங்க சார், எப்போ பார்த்தாலும் நிலா தூரமாகவே இருக்குது அப்படிங்கிறதா கன்னிராசிக்காரங்க பெரிய கம்ப்ளைண்ட்டை. பாருங்கள், பெரும்பாலும் பிரிஞ்சிருப்பாங்க. தம்பதிகள் இங்கே ஒருத்தர் இருப்பார், இன்னொருத்தர் சீனாவில் இருப்பார். இந்த மாதிரி பிரித்தே வச்சுருப்பான். எங்களை பிரிக்கிறதுல உங்களுக்கு என்னடா சந்தோஷம் அப்படிங்கிற கன்னிராசிக்காரர்களுக்கு மட்டும் இந்த ரொமான்ஸுங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போது இதுவரையிலே கன்னிராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்திலே குரு பகவான் இருந்தார். பாதி பேருக்கு பதவி பறி போயிடுச்சு. பாதி பேர் கன்னிராசிக்காரங்க கை தூக்குங்க. அது யார் யாரெல்லாம் வேலையை விட்டு வந்தீங்க, யார் யாருக்கெல்லாம் வேலை போச்சு கீழே கமெண்டில் போடுங்க. ஸோ வேலை போனது 100க்கு 90 பேர், 10% பேர் நீங்கள் சஸ்டெயின் பண்ணி முட்டு கொடுத்து உயிர் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அந்த மீதி அந்த 10 பேர். ஸோ அவங்களாம் ரொம்ப அட்ஜஸ்டபிள் கேரக்டராக இருப்பீங்க. ஸோ இப்போ இந்த ஜூன் 2க்கு அப்புறம் இனி அந்த அபாயம் இல்லை. நான் எவ்வளவோ சொன்னேன், நான் நிறைய பேர்கிட்ட சொன்னேன், கன்னிராசிக்கார் கொஞ்சம் தம் கட்டுங்க. ஜூன் 2க்கு அப்புறம் உங்களுக்கு இந்த எண்ணமே வராது. ஜூன் 2க்கு முன்னாடி சார் எப்படி சார் அவன் என்ன கேட்பான், ஒரு 2 நாள் லீவ் போட்டால் கேட்டுருவேன், நீ கேட்டுருவியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டு வந்துடுறது. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கொஞ்சம் கோவப்பட்டோமோ அப்படிங்கிற மாதிரி. பிரச்சனையே என்னென்னா இந்த எமோஷனில் பண்ணியிருப்பாங்க. இப்போது அவர்களுக்கு இனி வேலை போகிற நிலைமை இல்லை. சரி, இதை விடுங்க. 11ஆம் இனி உங்களுக்கு வேலை போகாது. ரைட். 11ஆம் இடத்துல குரு பகவான் வந்துட்டார். வந்தவர் என்ன பண்ணுறார், 5ஆம் பார்வையாக 3 பார்க்குறார். 3ஆம் இடம் என்பது என்ன? முயற்சி. அந்த இடத்த குரு பகவான் பார்க்கும் பொழுது முயற்சிகளில் வெற்றி அடைகிறீர்கள், ரொம்ப பெரிய இடத்துக்கு வரீங்க. 3ஆம் இடம் என்பது புதிய முயற்சிகளை மேற்கொள்ள போகிறீங்க, வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கான புதிய முயற்சிகள். அடுத்ததாக 5ஐ பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம் என்று அறியப்படுகிறது. குரு பகவான் 5ஐ பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகிறது. யார் யாருக்கெல்லாம் ஐவிஎஃப் பண்ணி தான் குழந்தை, ஐவிஐ பண்ணி தான் குழந்தை, கவலைப்படாதீங்க, குரு பார்த்து விடுகிறார். 2வது சொத்துக்கள் சேருகின்ற நேரம். கன்னிராசிக்காரர்கள், நான் எதிர்பார்க்கவே இல்லை சார், எங்கள் அப்பா வழி சொத்து ஒன்று இருக்கும்னு. அவர் இந்த மாதிரி எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு கேஸ் போட்டு வாங்க வேண்டியதாக போச்சு. அது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக முக்கியமாக 7 பார்க்குறார். அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. எஸ். அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு காதல் வரப்போகுது. எஸ். அப்போ ஃபஸ்ட்டு நான் சொன்னதை டிஸ்க்ளைமரை மாற்றிக்கலாம். ஆமாம், மாற்றிக்கலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மட்டும் ரொமான்ஸ் வருடம். இந்த ஒரு வருடம் வெறும் ரொமான்ஸ் தான். எங்கே காணோம், ஆளே காணோம் சார். அவங்க தேனிலவுக்கு போயிருக்காங்க, போயிட்டாங்களா, இது எப்போ வருவாங்க தெரியலையே. இந்த மாதிரி ஒரு தடவை போகிறதெல்லாம் ஓல்டு ஸ்டைல் சார். 4-5 தடவை தேனிலவுக்கு போகிறது தான் லேட்டஸ்ட் ஸ்டைல். அந்த மாதிரி குரு பகவான் 7 பார்த்துறார். ஃபாரின் போக போகிறீங்க, வெளிநாட்டு யோகம் வருகிறது. வெளிநாட்டுக்கு போய் பிரமாதமாக இருக்க போகிறீங்க. 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது நண்பர்கள், புதிய பார்ட்னர் சேர்க்கை போன்றவை எல்லாம் ஏற்படுகிறது. தொழிலில் யாரை சேர்த்துக்கிறது, இப்போ நல்ல பார்ட்னர் ஒருத்தர் வந்தால் நான் நல்லா இருப்பேன் என்று வேண்டி கவலையப்படாதீங்க. உங்களுக்கான ஒரு சரியான ஆள் உங்களை சந்திப்பீர்கள். வாழ்வின் அடுத்த படிக்க போகிறீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த குரு பகவான் அனுகிரகத்தால் 7ஆம் இடத்தை பார்க்கும்போது முக்கியமாக குளிர் பிரதேசங்களுக்கு போகின்ற யோகங்கள் சேரும். கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு 90% பேருக்கு வேலை போயிருக்குன்னு சொன்னீங்க. அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி ஊதியத்துடன் கூடிய நல்ல வேலைக்கு அவர்கள் போவார்களா? நிச்சயம். ஏன்னா 11ஆம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது இந்த ஜூன் 2க்கு அப்புறம் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்தால் லாபம் வருகின்ற நேரம். ஸோ 11ஆம் இடம் என்பது உங்களுக்கு லாபம் மட்டுமல்ல, நண்பர்கள் சேர்க்கை, மாமனாருடைய அனுகிரகம், அடுத்த படிநிலை, அந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் இருந்ததெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இதுக்கு மேலே ஜூன் 2க்கு அப்புறம்
கண்டிப்பா வாழ்க்கை அடுத்த படிநிலை நோக்கி போகுது என்பதெல்லாம் நடக்கும். ஸோ கன்னிராசிக்காரர்கள் சிறப்பாக இருப்பாங்க. கண்டிப்பா. அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா அவர்களுடைய பார்ட்னரோட சேர்ந்து புதிதாக தொழில் தொடங்கலாம், சிறப்பா இருக்குமா அவர்களுடைய பேர்ல? எஸ். ஏன்னா 7ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்கும்போது, 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அவர்கள் திருமண யோகத்தை தாண்டி 2 பேரையும் சேர்ந்து இருக்கிறதுக்காக பிளஸ் பண்ணுறதால பாயிண்ட் நம்பர் 1. 2வது விஷயம் என்ன அப்படின்னா 11ஆம் இடம் என்பது லாபம் வருகின்ற இடம் என்பதால் லாபம் எங்கிறது வரும்? சும்மா இருக்கிறவனுக்கு எப்படி லாபம் வரும்? ஸோ அப்போது இவர்கள் ஏதோ ஒரு பணி செய்ய போகிறார்கள், அதனால தான் லாபம் வரப்போகுது. ஆகையினால இவர்கள் தொழில் தொடங்கினா நல்லா இருப்பாங்க. பொதுவாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய துணை அப்படிங்கிறது ஒரு சரியான பார்ட்னர்ஷிப்பாக இருக்காது. அவர்கள் தன்னுடைய அப்பாவையோ அம்மாவையோ தான் நீங்கள் பார்ட்னராக சேர்த்துக்கணும். இருந்தாலும் குரு பகவான் 7ஐ பார்ப்பதாலும் 7ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பதாலும் இவ்வரிடம் செய்யலாம். கண்டிப்பா. இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? 100க்கு கன்னிராசிக்காரர்களுக்கு 95 மார்க் பிரமாதமாக இருக்கு. கன்னிராசி பெண்கள் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு ஹவுஸ் ஒய்ஃப் எடுத்துக்கலாம். பொதுவாக கன்னிராசி பெண்கள் இந்த ஹோம் மேக்கர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக பெருசாக கணவரோட ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு லைஃபே இல்லை. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த கார்னர் ராசிகளுக்கு ஃபேமிலி லைஃப் அப்படின்றது ஒரு காம்ப்ரமைஸ் தான் பெரும்பாலும். மெஜாரிட்டி வின்ஸ் நல்லா வாழ்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்க தான் செய்கிறாங்க. பட் இருந்தாலும் ஃபேமிலி லைஃப் ஒரு காம்ப்ரமைஸ் தான். விட்டு கொடுத்து தாங்க நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஒரு புரிதல்னால நாங்கள் பார்த்திங்கன்னா லைஃப் ஓடிட்டுருக்கு எப்படின்னு சொல்லக்கூடியது தான். ஆனால் இவ்வளோ நாள் பாருங்கம்மா, நான் ஏதோ 4 வார்த்தை பேசுவேன், எங்கள் வீட்டுக்கார் பயங்கரமாக பேசுவார், சரி ஓகே நம்ம கணவர் தானே அப்படின்னு விட்டு கொடுத்துருவோம்மா. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் 4 வார்த்தை பேசினா போதும்மா, அவர் 1 மணி நேரம் பேசுகிறாருமா, என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ எனக்கு வயசு இருந்துச்சுமா, 16 வயசில் தாங்கினேன், 20 வயசில் தாங்கினேன், 25 வயசில் தாங்கினேன், 45 வயசில் என்னால் தாங்க முடியலம்மா, பேசாமல் டிவோர்ஸ் பண்ணிட்டு நிம்மதியாக இருக்கலாமான்னு நினைக்கிறோம்மா. இப்படி நிறைய கண்ணி சொல்கிறது உண்டு. ஃபஸ்ட்டு விஷயம். 2வது விஷயம், நான் நல்லா இருந்தேம்மா, திடீர்னு உடம்பு முடியாமல் போயிடுச்சு, ஆஸ்பத்திரியில் போயிட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்டு அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு மீண்டு வந்தம்மா, இப்படி சொல்கிற கண்ணியும் உண்டு. எதனால்? சனி பகவான் கண்டக சனியாக வந்ததுலேருந்து இந்த மாதிரி கான்சிக்வன்சஸ் நீங்கள் அனுபவிச்சிங்க. இப்போ நல்லது என்னென்னா, சனி பகவான் கண்டக சனியாகவே இருந்தாலும்மா குருனோட பார்வை சனி மேலே படுறதுனால உங்கள் கணவர் சார்ந்து உங்களுக்கு இருந்த மனக்குமுறல் அப்படின்றது மாறும்மா. குழந்தைங்க சார்ந்து இருந்த ஒரு விதமான மனக்கஷ்டம் அப்படின்றது மாறும். ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் வருத்தப்படுறீங்க பார்த்தீங்களா, ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படின்றது வருமா. காசு பணம் பெருசாக உங்களுக்கு ஹிண்ட்ரன்ஸ் கிடையாது. ஒரு சிலருக்கு காசு பணம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தாலும் அதுவும் மாறக்கூடிய காலகட்டம். ஸோ கவலையே பட வேண்டாம், நிம்மதியாக இருக்கக்கூடிய காலகட்டம். கன்னிராசி பெண்கள் ஹோம் மேக்கர்ஸ், அம்மா நான் கன்னிதாம்மா, நான் ஒர்க் பண்ணுறேம்மா, நான் ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறேன், எனக்கு எப்படிம்மா இருக்கும்? ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, லாபஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் இருக்காருமா. நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு லாபஸ்தான குரு பகவான் என்ன பண்ணுவார்? பிள்ளைங்க மூலியமாக ஒரு காசு நடமாட்டோம் அப்படின்றது அம்மா கையில் இருக்கும், கணவர் மூலியமாக காசு நடமாட்டோம் அப்படின்றது அம்மா கையில் இருக்கும். இப்போ ஒர்க்கிங் உமனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, குரு பகவான் லாபஸ்தானத்தில் உட்கார்றாரு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா, பொதுவாகவே கன்னி நல்ல புத்திசாலிகள் இல்லைங்களா. சும்மா நசன் பேச மாட்டீங்க, பேசினா 4 வார்த்தை பேசினாலும் நச்சுன்னு நங்கூரம் போட்ட மாதிரி பேசக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றது உங்களுக்கு உண்டு. ரீசன் என்ன அப்படின்னா, புதன் உச்சமடையக்கூடிய ராசி. என்னோட அதீத ஒரு ப்ளஸ்ஸே என்ன, என்னோட புத்திசாலித்தனம், என்னோட ஆக்கப்பூர்வமான சிந்தனை, ஒரு விஷயத்தை என்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு அதனோட நதி மூலம் ரிஷி மூலம் ஆராய்ச்சி நான் பார்த்திங்கன்னா அதை கரெக்டாக கணக்கு போட்டு இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லுவேன். பெண்களுக்கே இயற்கையாகவே இந்த குணம் உண்டு இல்லைங்களா, அதுவும் உங்களுக்கு அது நிறைய அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கன்னிராசி பெண்கள் உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்கும், புத்திசாலித்தனமும் இருக்கும். இந்த காலகட்டம் உங்களோட புத்திசாலித்தனமோ உங்களோட எலிஜிபிலிட்டியோ உங்களோட ஹையர் அஃபிஷியலுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற கன்சர்னுக்கு தெரிய வரும். ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் அப்படின்றது உண்டு. புரியுதுங்களா? அதே மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு நாங்கள் திடீர்னு நம்ம ஏன் தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு தோணும். தொழில் செய்கிறீங்க அப்படின்னா ஆன்மீகம் சார்ந்த தொழில் நீங்கள் ஏதாவது போகிறீங்க அப்படின்னா அதில் ஒரு நல்ல பிராப்தம், நல்ல ஒரு லாபம் அப்படின்றது வரத்துக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு. ரொம்ப சிம்பிள்மா, இப்போ நிறைய பேர் ஜோதிடம் பார்க்க வரும்போது கேட்குறது, மேடம் நாங்கள் இந்த கேண்டில்லாம் செய்யலான்னு நினைக்கிறோம், செய்யலாமா? இந்த பஞ்சகவ்ய விளக்கு செய்யலாமா? இப்படி நிறைய கேட்குறீங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஐடியா இருக்குது, இந்த மாதிரி ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க, நீங்கள் கன்னியாக இருக்கீங்க அப்படின்னா கிளிக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டுமா கோச்சார பிரகாரம். ரீசன் என்ன அப்படின்னா, குரு பகவான் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டுருக்கு. சூப்பரான விஷயம்.
இல்லைம்மா, நான் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற பிள்ளைம்மா, காலேஜ் வந்து செகண்ட் இயர் படிக்கிறேன். எனக்கு எப்படிம்மா இருக்கும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, 3ஆம் பாவம் முயற்சி ஸ்தானத்தில் குருனோட பார்வை இருக்குமா. சாலிடாக முயற்சி பண்ணுவீங்க, படிப்பில் சக்ஸஸ் அப்படின்றது வருவீங்க. நீங்கள் ஸ்கூல் படிக்கிற குழந்தையில இருந்தாலும் சரி, காலேஜ் படிக்கிற குழந்தையில இருந்தாலும் சரி. இல்லைம்மா, நீட் வந்து 3 வருஷமாக எழுதிட்டுருக்கம்மா. இந்த காலகட்டம் குரு பகவான் 5ஆம் பாவத்தை பார்க்குறாருமா. நிறைய பேருக்கு யூஜி சீட் வாங்குறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. ஏம்மா 5ஆம் பாவத்தை பார்த்தா லவ்வும் கூட தானம்மா வரும். லவ் வந்தால் வந்துட்டு போதுமா, படிக்கிறீங்க இல்லைம்மா. படிக்கிறது நான் என்ன தெரியுமாம்மா சொல்கிறேன், லவ் தப்பு, லவ் வந்து பண்ணவே கூடாது அப்படின்ற காலம்லாம் மாறி போச்சு. இப்போ பெற்றவங்களுக்கே இந்த மாதிரி எண்ணம் இல்லை, புரியுதுங்களா. லவ் பண்ணட்டும், நல்ல பிள்ளைய பார்த்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்ந்தால் போதும்பா, இப்படி தான் எல்லாருமே நினைப்போம். இப்போ என் குழந்தை சின்ன குழந்தை, என் குழந்தை பெருசாகும் போது நானும் அதை தான் நினைப்பேன். என் பையன் தாராளமாக லவ் பண்ணிட்டோம், அந்த பொண்ணோட கடைசி வரைக்கும் நல்லா வாழ்ந்தால் போதும். என் வரக்கூடிய பொண்ணை நான் வந்து மருமகளாக பார்த்துக்க மாட்டேன், மகளாக பார்த்துப்பேன் அப்படின்ற மைண்ட் செட் எனக்கு உண்டு. அதே மாதிரி எல்லா பெத்த தாய்மார்களுக்கும் அந்த எண்ணம் வந்துருச்சு. அப்போ லவ் வந்து தப்பு, லவ் குற்றம் அப்படின்ற காலம்லாம் மாறி போச்சுமா. நீங்கள் நல்லா வாழ்ந்தீங்களான்னா போதும் அப்படின்னு தான் உங்கள் அப்பா அம்மா நினைக்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்க, மெயின் வேலை, அந்த வேலையை செய்யுங்க. சைடு வேலை நீங்கள் லவ் பண்ணுறீங்களா, நாங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா, அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுங்கள். இந்த காலகட்டம் இல்லைங்க, நாங்கள் படிச்சுலாம் முடிச்சிட்டோம், லவ் பண்ணுறோம், எங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லலான்னு நினைக்கிறோம், தாராளமாக சொன்னீங்களான்னா அந்த காதல் திருமணத்தில் போய் முடியறதுக்கான வாய்ப்பும் உண்டுமா, புரியுதுங்களா. ஆக படிக்கிற குழந்தைங்க படிப்பு மெயின், மீதி எதுவாக இருந்தாலும் அதை சைடாக வச்சுக்கோங்க. உங்களோட ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மெயின் வேலையில் இருக்கணும், அதை மறந்துடாதீங்க, புரியுதுங்களா. ஆக நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால சாலிடாக உங்களோட முயற்சி சக்ஸஸில் போய் முடியும். அப்போ ஆன் தி ஹோல் எங்களுக்கு எப்படிமா இருக்குது, நீங்கள் படிக்கிற குழந்தையில இருந்தாலும் சரி, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிற லேடிஸாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, ரொம்ப நல்லா இருக்குமா. அனலைஸ் பண்ணி நீங்கள் செய்யுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அனலைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களை மாதிரி யாராலையும் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். எல்லாருக்கும் பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி தான் இருக்கும். ஆனால் பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் செட் வரைக்கும் இருக்கிறது கண்ணிக்கு தான். ஸோ தாராளமாக நிறைய நல்லது நடக்க போதுமா, ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் எதனால் வெற்றி பெறுகிறார்கள் அப்படின்னா, அதி புத்திசாலித்தனம், மிகச்சிறந்த புத்திமான்கள். காரணம், கன்னிராசி என்பது புதனுடைய வீடு. மிதுனராசியை சொல்லும் போதே புத்திசாலித்தனம்ங்கிறோம், கன்னிராசியை அதி புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்றோம். இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ராஜ யோகத்தை தரப்போகிறார் குரு பகவான். மற்ற ராசிகளுக்கெல்லாம் யோகம்ங்கிறோம், கன்னிராசிக்கு வருகிற போது ராஜ யோகம் அப்படிங்கிறோம், மிகப்பெரிய யோகம். கன்னிராசிக்காரங்களுக்கு குரு பகவான் எப்படிப்பட்டவர் தான், 7வது இடத்திற்கு அதிபதி, 4ஆம் இடத்திற்கு அதிபதி. இந்த காலகட்டத்தில் இந்த குரு பகவான் லாபத்திற்கு வருகிறார், சொத்தினால் லாபம். லாபத்துக்கு வந்திருக்கிறார் குரு பகவான்னா சொத்தினால் லாபம். கையில கொஞ்சம் காசு இருந்துச்சுனாங்க அது உங்க செலவுக்கு பயன்படுத்திக்கிடுவீங்க. நிறைய காசு இருந்தா சொந்தமா வீடு வாங்குவீங்க. பலருக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகத்தை குரு பகவான் தருவார். நான் 1க்கு மேல வீடு வச்சிருக்கேங்க, சொத்துக்களை வாடகைக்கு விட்டு எனக்கு வருமானம் வருதுங்கன்னு ஒரு கன்னிராசிக்காரர் சொன்னார்னா ஜாதகத்தில் குரு நல்லா இருக்காருன்னு அர்த்தம். நான் ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எனக்கு பெரிய லாபம் வருதுங்கன்னு ஒரு கன்னிராசிக்காரர் சொன்னாருன்னா குரு நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த குரு பகவான் இப்பொழுது உங்களுக்கு லாபத்திற்கு வருகிறார். கன்னிராசிக்காரங்க இப்போ வெளிநாடு போயிட்டு வருவீங்க, அந்த யோகம் வருது. குரு பயிற்சி வருவதற்கு முன்னாலே அந்த யோகம் கைகூடி வந்துடும். சிலருக்கு குரு பயிற்சி வந்த பிறகு அந்த யோகம் வந்துடும். இந்த முறை வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் குரு பயிற்சியினால் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு வருது. உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ன என்ன தடைகள் இருந்ததோ அந்த தடையெல்லாம் நிவர்த்தி ஆகுதுங்க. என் பையனுக்கு வேலையே கிடைக்கலைங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா, உங்கள் பிள்ளைகள் நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. உங்கள் பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்காங்க, வேலை இல்லாமல் தவிக்கிறாங்க, வேலை இழந்து தவிக்கிறாங்க, இப்போ அவங்களுக்கு வேலை கிடைக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் கூடி வரல, இந்த ஆண்டு கல்யாணம் கூடி வரும். ஏன் கன்னிராசிக்காரங்க கேட்குறீங்க சார், நாங்களே கல்யாணம் ஆகாமல் உட்காந்துருக்கோம் சார், 90s கிட்ஸுங்கிறீங்க, இப்போ கல்யாணம் கூடி வந்துடும். பலருக்கு இந்த காலகட்டத்தில் கலப்பு திருமணம் கூடி வரும். குடும்பத்தில் திருமணத்திற்கு என்னென்ன தடைகள் இருந்துச்சோ தடைகள் நீங்க போகுது. நிறைய பேருக்கு காதல் கல்யாணம் கைகூடி வரப்போகுது. ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய லாபம் வரும். ஆஃபீஸில் திடீர் ப்ரொமோஷன் கொடுப்பாங்க பலருக்கு. திடீர் ப்ரொமோஷன் நேற்று வரைக்கும் உங்களை கன்சிடர் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ நீங்க தாங்க முக்கியம் சொல்லி உங்க திறமையை அங்கீகரித்து நல்ல ஒரு அளவுக்கு
ஒரு ப்ரமோஷனை கொடுப்பாங்க, ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், நல்ல இன்க்ரிமெண்ட் இருக்கும், பெரிய பதவிகளுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. அதுவும் குரு பகவான் உங்கள் கம்யூனிகேஷனை ரொம்ப சிறப்பாக வச்சுருப்பார். இந்த கம்யூனிகேஷன் செக்டாரில் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்க, கம்ப்யூட்டர் துறை, அவங்களுக்கெல்லாம் பெரிய வளர்ச்சி. அதே போல் இளைய சகோதரனுக்கு உங்களுக்கு இடையில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இப்போ அதெல்லாம் சால்வ் ஆயிடும். இடம் விட்டு இடம் மாறக்கூடிய அமைப்பு உண்டு. நிறைய பயணங்கள் செய்வது, பிறருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய துறைகள், கன்சல்டண்டாக இருக்கிறது, ஒரு தொழில் சம்பந்தமான கன்சல்டண்டாக நீங்கள் இருக்கீங்க, ஒரு மருத்துவராக இருக்கீங்க, ஒரு ஜோதிடராக இருக்கீங்க, லாயராக இருக்கீங்க, இப்படி பலருக்கு பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ள அற்புதமான நேரம். இந்த காலகட்டத்தில் திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்கும். யாருக்கெல்லாம் திருமண தடை இருந்தாலும் தடை விலகும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும். வியாபாரத்தில் புதிய புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க. பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும். பொழுதுபோக்கு விஷயங்கள ரொம்ப ஈடுபாடு கூடும். ஒரு ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற முறை நீங்கள் சொல்லுவீங்க. கை நிறைய காசும் இருக்கு. சென்ற ஆண்டு உங்களை பிடித்த வியாதியும் இந்த ஆண்டு விலகுது. அது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அதே போல இந்த காலகட்டத்தில் இந்த பயண ஏற்பாட்டாளர்கள், வெளியூருக்கு டூர் சம்பந்தமான விஷயம் பண்ணுறீங்க, டிராவல்ஸ் நடத்துறீங்க, உங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் வர துவங்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இப்போல்லாம் தைரியமாக நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி பிஸ்னஸ் பண்ணலாம், நல்ல வளர்ச்சி இருக்கும். அடுத்தவங்களுக்கு விஷயங்களை காது கொடுத்து இப்போ நீங்கள் கேட்பீங்க. இதனால் வரைக்கும் உங்களுடைய மனைவிக்கு, உங்கள் கணவனுக்கு உங்கள் மேலே ஒரு கோபம் இருக்கும், சொன்னதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாருன்னு. இப்போ காது கொடுத்து கேட்பீங்க. கேட்பதனாலேயே குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். நிறைய பிரச்சனை, கணவன் மனைவி கடையில் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை. அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ தீரப்போகிற காலகட்டம் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு. ஸோ பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்கு. பிஸ்னஸில் பெரிய வளர்ச்சி இருக்குது. அப்படி நிறைய நல்ல செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும் அப்படின்னா வயலூர் முருகனை வழிபட வேண்டும். வயலூர் முருகன், அவரை வழிபடுகிற போது உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். கன்னிராசி கன்னி லக்னம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. நீங்கள் இந்த அது சொல்லுவாங்கள்ல, போன வருஷம் நம்ம சொன்னோம் கன்னிராசி டல்லாக இருக்கும், சோகமாக இருப்பாங்க. இப்போ ஏன்னா சனி பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால. ஆனால் கையில் டப்பு நல்லா இருக்கும், நிறைய விஷயம் சைலண்ட்டாக ஜெயிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அதே தான் இப்போவும் அவன் சைலண்ட்டாக நிறைய விஷயத்தில் ஜெயிக்கிறாங்க, நிறைய ஜெயிப்பீங்க. முக்கியமாக முயற்சி. போன வருஷம்லாம் என்னென்னா முயற்சி இல்லாமல் இருந்திருப்பீங்க. அதாவது என்னத்தை ட்ரை பண்ணிவிட்டு, ஆமாம் ட்ரை பண்ணி என்ன ஆகுது, ஆமாம் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு அப்படியே கம்முன்னு உட்காந்துருப்போம். இந்த தடவை அப்படி இல்லை. நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் பயங்கரமாக வின் பண்ணுவீங்க. அதாவது உங்கள் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. 2 அடி எடுத்து வச்சிங்கன்னா 4 அடி அதுவே முன்னாடி தள்ளி நிறுத்தும் உங்களை. ஒன்று மெயினாக யார் யாருக்கெல்லாம் நிறுத்தோன்னா, ஆன்லைன் சேல்ஸ் பண்ணுறவங்க, மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நிறுத்தம். ஏதாவது உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தால் அதெல்லாம் கம்மி பண்ணணும். அஸ்தம்லாம் இருந்தீங்கன்னு பார்த்தீங்களேன், நீங்கள் இளைய சகோதரிகள் அவ்வளோ செல்லமாக இருப்பாங்க. அவங்களாம் பயங்கரமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒன்று. இன்னொன்று, இது என்னது, கன்னிராசி, இது நிலராசி. இன்னொன்று, இதோட சிம்பிளே பார்த்தீங்கன்னா கன்னி பெண் கையில் கதிர் வச்சுருக்க மாதிரி, ஒரு கத்தி வச்சுருக்க மாதிரியும் ரொம்ப ரொமான்டிக் போய்ப்பு. நீங்கள் நிறைய பேர் மீடியா துறையில் பார்த்தீங்கன்னா கண்ணியில் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு அந்த பிறப்பின் ரகசியம் சொல்லலாம். இவங்களுக்கு கூட ஒரு லவ் யாராவது, அதாவது லவ்வர்னு இல்லை, வீட்டில் ஹஸ்பண்டு ஒய்ஃபு அம்மா அப்பா யாராக இருந்தாலும் பாசமாக இவங்க கூட இருந்தால் இவங்க கடகடன்னு வளருவாங்க. சின்ன வயசில் நல்லா படிப்பாங்க, பெருசாகிட்டு நல்லா வேலைக்கு போவாங்க, கடகடன்னு வளர்ப்பாங்க. யாராவது இவங்களுக்கு இந்த லவ் பாசம் தரலைன்னா, மெயின்லி யாராவது இந்த ஹாஸ்டல்லாம் யாராவது தனியாக லோன்லியாக இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்க அப்படியே பார்த்தோன்னா லைட்டாக டிப்ரெஷனில் போயிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ லவ் வேணும்னா லவ் சூப்பராக செட் ஆகும். லவ் செட் ஆகிறதுக்கு செம்மையாக இருக்குது டைம். சரிங்களா? பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ நல்ல ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தர். இப்போ எனக்கு தெரிஞ்சவரெல்லாம் மீடியா ஃபீல்டில் இருக்கார், ஏடியா ட்ரை பண்ணார், வேறு ஊர்லேருந்து சென்னை வந்திருக்காரு. இப்போ பிலிபிலின்னு பயங்கரமாக ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துட்டாங்க. தலைவன் இப்போ எப்போ பார்த்தாலும் கோடம்பரத்தில் தான் இருக்காரு, எங்கள் ஏரியா பக்கம் வரவே மாட்டார். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சேருவாங்க. அதாவது உங்களுடைய மைண்டை ஷேர் பண்ணுற ஒரு உறவு சேரும். இது ஒன்று. அடுத்து நீங்கள் போன வருஷம் கன்னிராசி ஜாதகம் வந்ததில் முக்கால்வாசி வந்தது எதுனா கல்யாணம் சம்மந்தமாக தான்.
ஒன்று கல்யாணம், இல்லை கல்யாணம் ஆகிட்டு பிரச்சனை போகுது. இந்த விஷயத்துக்காக தான் வந்தாங்க. ஏன்னா 7ஆம் வீட்டை சனி பகவான் ஜென்ம சனியாக இருக்கார், வெச்சு செஞ்சார். இப்போ இந்த வெச்சு செஞ்சவங்களுக்கெல்லாம் ஒரு ரிலீஃப். குரு பகவான் உங்கள் 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால யார் யாரெல்லாம் கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணிங்களோ இப்போ அது நடக்கிறதுக்கு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. கல்யாணம் நடக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதுலேயே நான் வந்து நாள் நேரம்லாம் பார்த்து போயிட்டு வாங்கன்றேன். தனியாக கன்சல்ட்டிங் வரவங்களுக்கு நான் ஒன்றும் அக்யூரேட்டாக ஜாதகம் பார்த்து உங்களுக்கு நாள் நேரம் சொல்கிறேன். அப்படி பொதுவாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது புதன் வீடுன்றதுனால புதன்கிழமை புதன் ஹோரை, இல்லை வியாழக்கிழமை குரு ஹோரை, இந்த 2 நாளில் நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இது பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு போகிறதுக்கு மட்டும் இல்லை. இப்போ இதுதான் பூ வைக்க போகிறீங்க, நிச்சயதார்த்தம் பண்ண போகிறீங்க, இல்லை வேறு எதாவது கை நினைக்க போகிறீங்க, எதுவாக இருந்தாலும் இந்த நாள் இந்த ஹோரையில் பண்ணுறது வெற்றி தரும். ஏன்னா எல்லாம் நடந்து கை நினைக்கிற நேரத்தில் யாருன்னா ஒருத்தர் சித்தப்பா பெரியப்பா மாமா மார்ட்ட வந்து இது சரியில்லை, லட்டில் உப்பு பத்தலை, பாயசத்தில் சக்கரை பாக்கத்தில் யாருன்னா என்னொன்று சொல்லி கடைப்பி விட்ருவாங்க. அதனால் இந்த 4 ஹோரையில் வச்சுட்டு வந்தீங்கன்னா ஸ்மூத்தாக போகும். அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே. கல்யாணம் சொல்லிட்டோம், லவ் சொன்னோம், கல்யாணம் சொன்னோம். அடுத்த ப்ராசஸ் குழந்தை பிறப்பு. குழந்தை பிறப்புக்கு யாரா கல்யாணம் ஆகிட்டு எனக்கு அடுத்து குழந்தை பிறப்பு ட்ரை பண்ணுறேன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதுவும் இப்போ இந்த ஷூட் வர்றதுக்கு முன்னாடி காலையில் வந்த ஜாதகம் இது. கன்னி லக்னம் குழந்தை பிறப்பு வந்தாங்க. வெயிட்டு பார்த்தா அவ்வளோ அப்நார்மல், 120 kgsக்கு மேலே அவங்க வெயிட்டு. ஹைட்டு பார்த்தா ரொம்ப கம்மி. சரிங்களா? ரொம்ப அப்நார்மல். இதில் எப்படி அந்த குழந்தை பிறப்புக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க? ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த உடல்நிலை சரி பண்ணணும், அது சரி பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. அந்த கன்னி ஹஸ்தம், முக்கியமாக கன்னிராசியில் ஹஸ்தம் சித்திரை, இவங்க உத்திரம் வரும், ஹஸ்தம் வரும், சித்திரை வரும், இவங்க சீக்கிரம் குழந்தை பிறப்பு பெற்றுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து பர்சனல் லைஃபுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. கல்யாணம், குழந்தை பிறப்பு, லவ் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குது. அதே சமயம் உங்களோட பிஸ்னஸ், நீங்கள் போன வருஷம் கஷ்டப்பட்ட பிஸ்னஸோட வளர்ச்சியும் அபரிவிதமாக இருக்கும். இதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குலதெய்வம் வழிபடலாம், கன்னிமார் தெய்வங்களை வழிபடலாம், பெருமாளை வழிபடலாம். எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் படையல் போடுங்க. உங்கள் கையால் சக்கரை பொங்கலோ இல்லை படையோடு செஞ்சு போட்டுட்டு அதை வந்து ஜனங்களுக்கு அன்னதானமாக கொடுங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பராக அமையும். இப்போ குரு பயிற்சி உங்களுக்கு வந்து எப்படிலாம் வேலை செய்யும், எதுலலாம் பாசிட்டிவாக இருக்குது, அது எந்தெந்த தெய்வங்களை வழிபடணும், எப்படி வழிபடணும், இதெல்லாம் க்ளீனாக சொன்னேன். மெயினாக உங்களுக்கு வந்து எதுலலாம் பாசிட்டிவாக நடக்கும், கல்யாணம், வேலை, பிஸ்னஸ், உடல் ஸ்ட்ரென்த்து, ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ், கடன் அடைக்கிறது, நோய் தீர்றது, வெளிநாடு போகிற ஆப்பர்ச்சுனிட்டி, முக்கியமான விஷயம் சொன்னேன். இதெல்லாம் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாலே ஜெயிச்சிடலாம். ஒவ்வொரு ராசியிலையும் 3 நட்சத்திரங்க. உங்கள் நட்சத்திரம் பொறுத்து உங்கள் தசா புத்திலாம் வேறு நிறைய சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கும். சரிங்களா? நீங்கள் என்ன தசா புத்தி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்தந்த தெய்வ வழிபாடுகளை நீங்கள் பிடிச்சிக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிடலாம். இன்னொன்று எப்பவுமே சொல்கிறது தான், இந்த ராசி லக்னம் ஒவ்வொன்றுக்கும் 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க. 2 கோடி பேருக்கு நம்ம வந்து பொதுவாக சொல்லிகிட்ருக்கோம், பொது கருத்தாக சொல்லிகிட்ருக்கோம். ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் பொறுத்து நிறைய விஷயம் மாறும். ஒருத்தர் ஜாதகம் மாதிரி இன்னொருத்தர் 800 கோடி பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். 800 கோடி. ஒருத்தர் கூட ஒரே மாதிரி ஜாதகம் இருக்காது. ட்வின்ஸாக பிறந்தால் கூட வேறு ஜாதகமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ரேகை மாதிரி வேலை செய்யறது ஜாதகம். அதனால் 2 கோடி பேருக்கும் ஒரே மாதிரி துல்லியமாக சொல்லணும்னு எதிர்பார்க்காது யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி நடக்காது. அதனால் உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. சார் வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது சார் வீட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் சார், வீட்டில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இல்லை வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு என்னென்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார்னா நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க. தாராளமாக நம்ம வந்து என்னென்ன நல்லதோ அதை நம்ம எடுத்து சொல்லுவோம். அதை பார்த்து இந்த அஸ்ட்ராலஜி அழகாக எடுத்து பயன்படுத்திட்டு வாங்க. நான் இப்போ நிறைய வகுப்புகள் எடுக்கிறேன். இந்த அஸ்ட்ராலஜி சயின்ஸாக எப்படி வேலை செய்யுது, சயின்டிஃபிக்காக எப்படி வேலை செய்யுதுன்றதால நான் அந்த கிளாஸை சொல்லித்தரேன். அதெல்லாம் ஒன்றும் அடுத்து நிறைய படித்த பிள்ளைகள் வரீங்க. அஸ்ட்ராலஜி நம்பிக்கை, சாமி விளக்கேற்றுறது, நம்பிக்கை, இது ஒர்க் ஆகும். ஆனால் அது பின்னாடி இருக்கிற சயின்ஸையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இதனால தான் விளக்கேற்றுறோமா, இதனால தான் இந்த தெய்வத்தை வழிபடுறோமா, எதுக்கு குரு பகவானுக்கு மஞ்சள் மூக்கடலை போடணும், ஏன் அவருக்கு வேர்க்கடலை போட்டால் ஏற்றுக்க மாட்டாரா, சாமி தானே? அப்படி இல்லை. ஒவ்வொரு தானியங்களில் ஒவ்வொரு கிரகத்துடைய தன்மை அதிகமாக இருக்கும். மஞ்சள் மூக்கடலையில் வந்து குரு பகவானுடைய தன்மை அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நேற்று இல்லை, பல ஆயிரம் வருஷமாக இதை நம்ம ஒரு ப்ரொசீஜராக வச்சுருக்கோம். இதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய பேப்பர்ஸ்லாம் கூகுளில் அவைலபிள் இருக்குது, ரிசர்ச் பேப்பர்ஸ். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண படிக்க தான்
நமக்கு அது சொல்லுவாங்கள்ல, ஆன்மீகம் ஒரு அறிவியல்ன்றது நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கணுன்றவங்க என்னுடைய நம்பருக்கு தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஜென்ரலாக இந்த குரு பயிற்சியில் நீங்கள் நல்லா வரணும்னா முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் கலரில் ட்ரெஸ் போடுங்க. நிறைய பெரிய ஆளுங்களை பாருங்கள், நான் யாருன்னெலாம் பேர் சொல்ல மாட்டேன், நிறைய பேர் மஞ்சள் துண்டாக போட்டிருப்பாங்க. நான் வேதாத்திரி மகரிஷியை சொல்கிறேன். ஒன்றும் சில பேர் இருக்காங்க இந்த மாதிரி பெரிய ஆளுங்க. இல்லை நீங்கள் சன்னியாசியை பாருங்கள், மஞ்சள் கலந்த சந்தன கலர், இந்த காவி கலர்லாம் மஞ்சள் கலந்த சிகப்பு தான் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் போட போட குருவோட எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியாக வரும். நீங்கள் அதுக்குன்னு எல்லாரும் காவி உடையில் போக சொல்லலை, பட் மஞ்சள் கலர் ட்ரெஸ் ஒரு 20 வருஷத்துக்குலாம் முன்னாடி பாருங்களேன், பழனியாக இருந்தாலும் சரி, இல்லை அம்மனுக்கு வேண்டுறதா இருந்தாலும் சரி, எல்லாம் மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, ஆணோ ஜென்ஸோ மஞ்சள். இல்லை சில பேர் சிகப்பில் இருப்பாங்க. இப்போ எல்லாரும் நம்ம ஜீனு வேறு மாதிரி தான் எல்லா கலர் ட்ரெஸ்ஸும் நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம். மஞ்சள் போட போட உங்கள் ஆக்கர்ஷண சக்தி பயங்கரமாக ஏறும். அது இந்த குரு பயிற்சிக்கு குரு பகவானுடைய சக்தி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். தெய்வ குழந்தைகள் அவங்க இருக்கிற இடத்துக்கு, இல்லை முதியோர்கள் இல்லத்தில் பூந்தி எத்தனை கொடுங்க, அதை கொடுத்து பாருங்கள். வியாழக்கிழமை குரு வரையில் நீங்கள் வேண்டுது நடக்கும். நீங்கள் வேண்டுற எல்லா நல்ல விஷயமும் அந்த குரு பகவான் நடத்தி கொடுக்க பக்தி இன்ஃபோ தமிழ் சார்பாக விடை பெறுவது, நன்றி கூறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளர்த்துக்கள்.